அந்த ஆடி 18 வந்து 2, 3 வருகின்ற வெள்ளி சனி 2 நாள் வந்து வருது. அன்னைக்கு வந்து வல்வில் ஒரு விழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பொதுமக்கள் வந்து அந்த விழாவை பார்க்கறதுக்காகவும் கொல்லிமலை சுற்றி பார்ப்பதற்காகவும் அனைவரும் வருவாங்க. அவங்களுக்கு உரிய எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதி, டாய்லெட் வசதி மற்றும் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க சுற்றி பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அதை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொல்லிமலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது மற்றும் வருகின்ற வழியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தன்னார்வலர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் அவங்களோட உதவியோடையும் நம்முடைய ரெட் கிராஸ் சொசைட்டி அவங்க மூலமாகவும் 200 மாணவ மாணவிகள் வந்து இன்றைக்கி அந்த சுத்தப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி துவக்கி வச்சுருக்கிறோம். அது மட்டுமல்ல வெள்ளி சனி 2 நாளும் வந்து அரசு சார்பாக நம்ம தோட்டக்கலை பண்ணையில் வந்து மலர் கண்காட்சி வச்சுருக்கிறோம். அப்புறம் வந்து போட் ஹவுஸ்லேயும் ரெடி பண்ணியிருக்கிறோம். வல்வில் ஓரி அரங்கம், அந்த அரங்கத்தில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கொல்லிமலை முழுவதுமே மக்கள் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. நிறைய போன வாரத்தில் நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால சில அருவிகள் எல்லாம் வந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. ஆகாச கங்கையிலும் கூட தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது. அரப்பளீஸ்வரர் கோயிலை சுற்றியும் ஒரு புதிய ஈகோ பார்க் ரெடி பண்ணுறதுக்கான முயற்சியில் முதல் கட்டமாக வந்து ஒரு குடில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக. ஸோ இது போல் நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு அம்சங்கள்லாம் இந்த வருஷத்தில் செஞ்சுருக்கிறோம். ஸோ பொதுமக்கள், நாமக்கல் மாவட்டத்து மக்கள் மட்டுமில்லை, எல்லா மாவட்டத்து மக்களுமே வந்து அது நல்ல வெள்ளி சனி ஞாயிறு லீவு நாளில் வர்றதுனால பொதுமக்கள் அனைவருமே வந்து இதை வந்து சுற்றுலாத்தலத்தை வந்து நல்லா பார்த்துட்டு அதே நேரத்தில் வல்வில் ஒரு விழாவிலையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வருகின்ற சுற்றுலா பயணிகள், நம்ம மாநிலம் முழுவதுமே வந்து பிளாஸ்டிக்கை தடை செஞ்சுருக்கிறோம். அதனால் நாங்கள் கொல்லிமலை முழுவதுமே வந்து பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கிறோம். ஸோ வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். நெகிழி தவிர்த்து வேறு துணிப்பைகள் அந்த மாதிரி கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசல்லவே நாம் வந்து அதை செக் பண்ணி தான் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். அதே போல் மேலே சுற்றி பார்க்கின்ற தலங்களையும் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை தவிர்க்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். இந்த விழாவுக்கு அனைத்து மக்களும் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்துக்கிறோம். உள்ளூர் விடுமுறை வந்து பொதுவாக ஒர்க்கிங் டேஸில் தான் நம்ம உள்ளூர் விடுமுறை அறிவிப்பது வழக்கம். இப்போ வந்து சனிக்கிழமை தான் வருது. அது ஆக்சுவலாகவே அரசு விடுமுறை நாள் தான். அதனால் இப்போ உள்ளூர் விடுமுறை விட்டால் அதுக்கு காம்பன்சேஷன் ஒரு நாள் ஒர்க்கிங் டே அறிவிக்கணும். இப்போ இந்த வாட்டி அது மாதிரி அவசியம் எழவில்லை. சனிக்கிழமை விடுமுறை நாளாகவே தான் இருக்குது. சூப்பர். அடுத்த போட்டுருவோம். பாபா பாபா